ஃபஸ்ட்டு இந்த தென்னநார் கழிவு வந்து அப்படி கட்டியாக இருக்குது. இப்படியே போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அது நல்லா ஊறி வராது. அதனால் சுற்றி இல்லாமல் இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொஞ்சம் தூள் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுருங்க. மொத்தம் 2 கிலோ கட்டி கொண்ட 3 கட்டியை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 6 கிலோ பார்த்திங்கன்னா நல்லா நுணுக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு வாளியில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே வாளியிலே டம்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பெரிய ட்ரம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த சின்ன வாளி இருந்துச்சுன்னா ஒரு காய் அரை இதுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றிடணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் 6 கிலோவுக்கு வந்து எனக்கு வந்து இந்த 2 வாளிக்கும் அந்த ஒரு ட்ரம்மு, அந்த 3/4 ட்ரம்மு இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குது. இதை வந்து நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அடுத்த நாள் எடுத்து அதை நம்ம வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். புழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தென்னநார் கழிவு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அந்த ஊற வச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஹாய், இப்போ எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குதுன்ட்டு. இந்த இதை வந்து நம்ம ஒரு காலையில் இப்போ புழிஞ்சு எடுக்கிறீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இதை வெயிலில் காய விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த இதோட வந்து நம்ம அசோஸ்பைரிஸும் ட்ரைகோடெர்மா விரிடி பாஸ்போபாக்டீரியா இது எல்லாமே ஒரு 200 கிராம் நம்ம இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 6 கிலோ அந்த கொக்கோபீட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 7 கிலோ வந்து ஏதாவது ஒரு உரம், மண்புழு உரம் நான் சேர்த்துருக்கேன். 7 கிலோ உரம் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போனா தான் இதுக்கு வந்து நல்லா மக்கி நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பார்த்திங்கன்னா கலர் எப்படி செம்மண் கலரில் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நேற்று நைட்டு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன். நேற்று நைட் ஃபுல்லாக அப்படியே தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இதை வந்து அப்படியே ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுருந்தா பரவாயில்ல. நிழல் இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ட்ரம்மில் இல்லை வாளியில் அந்த இதில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஏன்னா அங்கே மொட்டை மாடியில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வெயில் படும். அதனால் நான் ட்ரம்லேயே இதை மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ நம்ம 2 இதுலையுமே ஃபில் பண்ணியாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் நிழல் படுற இடத்துல வைக்கணும். அப்போ தான் இது நல்லா மக்கும். ஏன்னா இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வந்துடும் மதியத்துக்கு மேலே இதெல்லாம். ஸோ அதனால் அந்த கார்னரில் வச்சுருக்கேன். வச்சு இதை நல்லா ஒரு சாக்கு போட்டு நல்லா மூடிக்கலாம். ஏன்னா இது நல்லா நல்லான இடத்துல தான் வைக்கணும். அதுக்காக தான் நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். சாக்கை கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெயில் படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லலே இருக்கட்டும். இது வந்து நம்ம ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறணும், மக்க விட்டுறணும். ஒரு 3 நாள் கழித்து பார்ப்போம் அது என்ன கலரில் ஆகிடுக்கு அப்படின்ட்டு. ஸோ மக்கினதுக்கப்புறம் நம்ம அது என்ன ப்ராசஸ்ங்கிறத அடுத்து பார்ப்போம்.
இப்போது 15 நாள் பக்கம் இதை நல்லா மக்க வச்சாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி நல்லா மக்கியிருக்கு பாருங்கள். கலர் வந்து நம்ம முன்னே இருந்ததுக்கு இதுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்து வந்து நம்ம மண்கலவை வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம அந்த கொக்கோபீட்டு தென்னை நார் கழிவு அந்த இது வந்து நான் தோட்டத்து மண் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். அது கொக்கோபீட் வந்து நல்லா மக்கி நல்லா கருப்பு கலரில் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா பலன் கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஒரு 20 நாள் மட்டும் விட்டுருக்கேன். இது வந்து நான் தோட்டத்து மண் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ தான் மண்கலவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து மண்கலவை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து க்ரோ பேக்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டில் வாங்கின க்ரோ பேக்கு. ஒரு 6 பேக் கொடுத்துருக்குறாங்க. லென்த்து மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது, பார்த்திங்கன்னாவே தெரியும். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அடியில் நம்ம ஹோல் கொடுத்துக்கலாம். 6 பேக்லேயும் வந்து நம்ம அந்த மண்கலவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடாது, ஒரு 3/4 இதுக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் ஒரு க்ரோ பேக்கில். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க 5 க்ரோ பேக்லையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 6 பேக்கில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. மீதி கொஞ்சம் இருக்குது நம்மள்கிட்ட, அதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரோ பேக்கை வந்து தரையில் வைக்கிறதோட ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது ரேக்கில் வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால ரேக் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி தேங்காய் அந்த இது ஓடு இருக்குது பார்த்திங்களா, அந்த இது இந்த மாதிரி வச்சு அது மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த 6 பேக்கையும் நம்ம நல்லா நீட்டாக செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான விதைகளை வந்து நம்ம இதில் இப்போது நடவு செஞ்சிடலாம். இப்போ 6 இதுலேயும் விதை போட்டாச்சு. இதில் வந்து மிளகா போட்டிருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். இதில் கத்திரி போட்டிருக்கேன், இதில் தக்காளி, இதில் கொத்தமல்லி, இதில் பாலக்கீரை, இதில் பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து பேஸ் தான், ஏன்னா எல்லா சீசனுக்கும் வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு விளையும். அதனால் வந்து ஸ்டார்டிங் வந்து இதை போட்டிருக்கேன். விதை போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு அது ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் அது எப்படி முளை விட்டு வருதுங்கிறத அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது 4 நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா அந்த கீரையெல்லாம் முளை விட ஆரம்பிச்சிருச்சு. 4 நாளுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து அந்த தக்காளி மிளகாய் இதெல்லாம் போட்டிருந்தேன். அந்த இதுவும் நல்லா முளை விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சும்மா சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரை, அந்த வெண்டைக்காய் நாற்று, இந்த மாதிரி அதுவும் நல்லா மழை விட்டுருச்சு ஒரு வாரத்துலேயே. ஸோ இப்போ வந்து நல்லா டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாலே போதும், இது நல்லா மழை விட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நம்ம இதை அறுவடை பண்ணுறப்ப அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.